வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான பால் பாயாசம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் முந்திரி பருப்பு திராட்சையை நெய் விட்டு வதக்குங்க. அந்த நெய்யை நம்ம அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நெய்யை எப்போதுமே சேமியாவை வறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த நெய்யை ஊற்றி எப்போதுமே லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ஜவ்வரிசியையும் நெய் விட்டு வறுத்துக்கங்க. அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா நைஸாக ஒட்டாமல் இருக்கும், குலையாமல் இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? வறுத்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி இது வேக வச்சிங்க அப்படின்னாவே சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒட்டி ஒரு மாதிரி கொலான்னு இல்லாமல் இருக்கும். அதுக்காக நம்ம நெய் விட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஜவ்வரிசியையும் வறுத்துக்கணும், அதே மாதிரி சேமியாவே நம்ம வறுத்துக்கணும். பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. ஒரு பால் நார்மலாக எப்போதும் காய்ச்சிற மாதிரி காய்ச்சிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த சேமியாவையும் என்ன பண்ணுங்கள், நம்ம முந்திரி பருப்பு நம்ம ஏற்கனவே தனியாக வச்சுருக்கோம், அதை தனியாக கடைசியாக போட்டுக்கலாம். நல்லா வச்சுக்கோங்க. இதில் நம்ம வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜவ்வரிசியை பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நம்ம வறுத்து போட்டதுனால சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஒரு மாதிரி ஒட்டின மாதிரி வராது. இப்போ வெந்துருச்சு. இப்போ இதில் இந்த பாலை ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். அரிசி வெந்துருச்சா இல்லையான்னு நீங்கள் அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தெரியும். இப்போ நெய்யில் வறுத்த சேமியாவை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு அதில் நம்ம பாலை நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை அப்படியே ஊற்றிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணலாம். இப்போ இந்த லைட்டாக உப்பு எப்போதுமே சீக்கிரட் என்ன அப்படின்னா, ஸ்வீட் செய்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ரொம்ப ஜீனி போட வேண்டியதில்லை. இப்போ நம்ம காய்ச்சின பாலை அதில் நம்ம ஊற்றிட்டோம். இப்போ ஊற்றிட்டு நம்ம ஜீனி எவ்வளவோ, ஒரு டம்ளர் எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு சுகர் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஏலக்காய் நச்சு போட்டுக்கோங்க. ஏலக்காய் நான் பிச்சு போடுறேன். இப்போது ஏலக்காவை போட்டுக்கோங்க. கொஞ்சம் இதில் நீங்கள் குங்குமம் போட்டுக்கிட்டாலும் ஓகே, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கணும். நம்ம வறுத்து வச்சா முந்திரியும் திராட்சையும் அதில் போட்டோம். கிண்டுங்க. கொஞ்சம் அந்த சேமியா வேகணும். கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்துருக்கோம் இல்லையா, அதனால ஈஸியாக வெந்துடும். இது ரொம்ப டேஸ்ட்டு, ஈஸியாகவும் செய்யலாம். பால் பாயசம் அடிக்கடி நம்ம செய்யலாம். பாயசம் அப்படின்னாலே ஒரு 5 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அப்படிங்கிற அளவுக்கு ஜவ்வரிசி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆல்மோஸ்ட் 15 நிமிஷத்தில் இந்த பாயசம் ரெடி ஆயிரும். ரொம்பவே டேஸ்டியாக இருந்து நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் இஸ் வெல்த். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ண மறந்துடாது.